வணக்கம். கனி காணுதல் இது நம்மளுடைய பாரம்பரியமான வழிபாடுகளில் ஒன்று. இதுக்கு விஷ்ணு கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கனிகள் ரொம்ப முக்கியமானது. மா, பலா, வாழை, இதோட எலுமிச்சப்பழம், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம் வச்சுக்கணும். பூக்கள், நாணயங்கள், பணம், அதுக்கப்புறம் வெள்ளி, தங்கம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை வச்சுக்கலாம். இதில் மெயினாக இடம்பெற வேண்டியது பார்த்திங்கன்னா கண்ணாடி. ஏன் கண்ணாடி வைக்கிறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக கண்ணாடி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. கண்ணாடி வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. கண்ணாடி நல்ல நாளில் உடையக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம்லாம் பார்ப்பாங்க வீடுங்களில். இந்த கனி காணுதலில் கண்ணாடி வைக்கிறது கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் இதெல்லாம் நீங்கள் கண்ணாடியில் பார்க்கணும். இதனுடைய பிம்பங்களை தான் நம்ம கண்ணாடியில் பார்க்கணும். அதனால் பெரிய கண்ணாடியை வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லோரும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஏன் நம்ம கண்ணாடியை வச்சு வழிபடணும், கண்ணாடியை வச்சு ஏன் கண்ணாடியில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக கண்ணாடி அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்களை குறிக்கிறது, நம்ம குல தெய்வத்தை குறிக்கிறது, பித்திருக்களை குறிக்கிறது தான். பூஜை அறையில் கண்ணாடி வைக்கிறதுக்கான காரணமும் அதுதான். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய குலதெய்வம் இவங்கெல்லாம் தெரியல அப்படின்னா அவங்க அதில் பிரதிஷ்டை ஆவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. பொதுவாக நம்ம எந்த பூஜை பண்ணாலுமே குலதெய்வ வழிபாடு தான் மெயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த குலதெய்வ வழிபாடு தெரியாதவங்க, குலதெய்வம் என்னன்னு தெரியாதவங்க கண்ணாடி வச்சு வழிபட்டாங்கன்னா அவங்களோட குலதெய்வம் அந்த கண்ணாடியில் பிரதிஷ்டை ஆவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்காக தான் கண்ணாடி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. நம்மளோட எந்த வேண்டுதலாக இருந்தாலும், எந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டுதல்களை வச்சாலுமே அந்த வேண்டுதலை நமக்காக போய் கேட்குற முதல் தெய்வம் யாருன்னா நம்மளோட குலதெய்வம் தான். நம்ம இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே முதல்ல நமக்காக போய் என் குழந்தைக்காக இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க, அவங்களுக்கு இந்த அருளை புரிங்கன்னு சொல்லி நமக்காக போய் கேட்குறது யாருன்னா நம்ம குலதெய்வம் தான். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னா நம்மளுடைய குலதெய்வம் தான். அவங்கள நினச்சிக்கிட்டு தான் நம்ம இது வைக்கிறோம். அதனால தான் இந்த கண்ணாடியில் அவங்கள பார்க்குறதுக்கு சமமாக தான் நம்ம கண்ணாடியை வைக்கிறோம். இதெல்லாம் கொடுத்த அவங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு இந்த செல்வங்களை எல்லாம் கொடுத்த அந்த இறைவனுக்கு, நம்ம குலதெய்வத்துக்கு நன்றி சொல்கிறோம். வரும் வருஷத்துலேயும் இதே மாதிரி எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும், நமக்கு எல்லா ஆரோக்கியமும் கிடைக்கணும், வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும், நமக்கு அவங்க துணையாக இருக்கணும் அப்படின்னு நன்றி சொல்ல விதமாக தான் நம்ம இந்த கனி காணுதல் பண்ணுறோம். இது முக்கியமாக பண்ண வேண்டியது. நிறைய இடங்களில், நிறைய குடும்பங்களில் இதை மறந்துட்டாங்க. இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. முடிஞ்சிச்சுன்னா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப விசேஷம். குலதெய்வ கோயிலுக்கு முக்கியமான நாட்கள்லாம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வருஷப்பிறப்பு அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வேணும்னா அதெல்லாம் வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்லது. இந்த நாளில் காலையில் எழுந்திரிச்சு முதல்ல கண்ணாடியில் இந்த நம்ம தட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இல்லை சில பேர் சாப்பாடு படைக்கிற வழக்கம் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா சாப்பாடு போட்டு நம்ம இலை போட்டு சாமி கும்பிடலாம். கண்டிப்பாக அன்னைக்கு அறுசுவையும் நம்ம உணவில் இருக்கணும். அதுக்காக தான் வேப்பம்பூ உணவில் கண்டிப்பாக சேர்க்கணும். அன்னைக்கு சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா நமக்கு இதெல்லாம் தட்பவெப்பநிலையிலேருந்து மாறி இருக்கும். அதனால தான் நம்ம மெயினாக இந்த வேப்பம்பூ உணவில் சேர்த்துக்கிறோம். ஸோ சமைக்கிற சாப்பாடை சாமிக்கு படைக்கிறப்போ நம்ம கண்டிப்பாக செஞ்ச அந்த வேப்பம்பூ வச்சு நீங்கள் செஞ்ச எந்த உணவாக இருந்தாலும், மாங்காய் பச்சடி, வேப்பம்பூ ரசம், இல்லை வேப்பம்பூ துவையல், எந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதையும் சேர்த்து நீங்கள் இறைவனுக்கு படைச்சிட்டு அதை உணவில் எடுத்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உபயோகமாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.